இப்படி இரண்டு அணி என்ற சொல்லாடல்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமையை சீர்கேடாக்கியது பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு மூல காரணம் மக்கள் நல கூட்டியக்கம் தொடர்பான எந்த ஒரு விஷயமும் அல்ல என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த பல ஆண்டுகளாக கட்சிக்குள் நிலவி வந்த உள் முரண்பாடுகளை ஒரு கட்டுக்கோப்பில் இருந்து தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இன்று கட்சி இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள், தன்னை தவிர வேறு யாரும் கட்சியிலே வளர்ந்துவிடக்கூடாது என்ற சர்வாதிகார போக்கு, எங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு மத்தியிலே எழுந்த மிகப்பெரிய செல்வாக்கு இவைதான் எங்களை கட்சியை விட்டு அவரை நீக்க வேண்டும் என்ற அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர மக்கள் நல கூட்டியக்கத்திலே இரு சேர்ந்ததனாலேயோ அதை விட்டு விலகியதனாலோ ஏற்படவில்லை என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகின்றன திரு அன்சாரி? உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மையாக எங்களோடு இருக்கிறார்கள். விரைவில் அவர்களை கூட்டி பொதுக்குழுவை நடத்தி எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் உரிய வகையில் அதை முறையிடுவோம். மனிதநேய மக்கள் கட்சி இன்னமும் நீங்கள் தான் மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உறுதியா இருக்கிறீங்க? ஆமா 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 சரி. அதே நேரம் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களோடு ஒரு சமாதானமான சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கட்சியின் நன்மை கருதி நாங்கள் இணைந்து செயல்படவும் தயாராக இருக்கின்றோம். பிரிவினை நாங்கள் விரும்பவில்லை. அந்த நிலையை தோற்றுவித்தது பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள்.